வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ ஃபினான்ஸ் சம்மந்தமாக ஷேர் மார்க்கெட் சம்மந்தமாக உங்களுக்கு என்னென்ன சந்தேகம் இருக்கோ எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்து பதிவிடுங்க. வீக்கெண்ட் டிஸ்கஸ் பண்ணுறோம். சரி, இன்னைக்கு மார்க்கெட் நிலவரத்தை பார்த்துடலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 14 புள்ளிகள் அதிகரித்து 25,496 முடிவடைஞ்சிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் வெறும் 27 புள்ளிகள் சரிஞ்சு 82,248 முடிஞ்சிருக்கு. வாங்க, இதை பற்றிலாம் நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார்கிட்ட பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சிபி. பங்குச்சந்தையில் எனக்கு பெரிய ஏற்றமோ இறக்கமோ இல்லை, பிளாட்டா தான் வந்து முடிவடைஞ்சிருக்கு. அட்வான்ஸ் டிக்ளைன்லயும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்ல. அப்பர் சர்க்கியூட் லோயர் சர்க்கியூட்லயும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கு. 52 ஹை லோல மட்டும் தான் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் வந்து தெரியுது. ஹை வந்து 65, லோ வந்து 190. பிளாட்டான மார்க்கெட்டுக்கு ஏதாவது காரணம் இருக்கா சார்? இதுல குறிப்பிடத்தக்க காரணம்ங்கிறது இல்ல. ஏற்ற இறக்கம்ங்கிறது முதல்ல வேகமா இருக்கும், அப்புறம் மட்டுப்படும், அப்புறம் சைட்வேஸ்க்கு வந்துடும். அந்த சைட்வேஸ் மூவ்மெண்ட் நோக்கி தான் கடந்த சில நாட்களாக சந்தை நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு ட்ரிகர் பாயிண்ட் எதுவும் இல்ல. ட்ரம்ப் வந்து இப்போ ரொம்ப பேசல இல்லையா நேற்றுக்கு இன்னைக்கும். நம்ம பேசுறதெல்லாம் பேசிட்டாரு முந்த நாள் வீக்கெண்ட்ல போன வாரமே. அதனால பெரிய மாற்றம் எதுவும் இல்லை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே வந்து சைட்வேஸ். இன்ஃபேக்ட் நீங்க நிப்டி எடுத்துக்கிட்டோம்னா அதுல இருக்க 50 பங்குகள்ல 26 பங்குகள் விலையேற்ற பங்குகள், 24 விலையிறக்க பங்குகள். சோ ஒண்ணுமே பெரிய டிஃபரன்ஸே இல்ல. இன்ஃபேக்ட் மேக்ஸிமம் ஏறினது பாத்தீங்கன்னா வந்து 3% டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் ஏறி இருக்கு. ஏஷியர் மோட்டார் ஒரு 2.25% ஏறி இருக்கு. அதை நம்ம நேத்தே பார்த்தோம். ஆட்டோ செக்டர் பிப்ரவரி மாத ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு வாகன் இணையதளத்துல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் எண்ணிக்கை கணிசமா அதிகரிச்சிருக்கதா சொல்லியிருக்கிறதன் அடிப்படையில வந்திருக்குது. அது வந்து வாகன விற்பனை அல்ல, விற்பனைங்கிறது இன்டெரக்டா இருக்கும், பட் வாகன பதிவுகள் அந்த அளவுக்கு எடுத்துக்கணும். அதுல ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ பெரிய அது இல்ல. அதே மாதிரி குறியீடுகள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த குறியீடுமே வந்து சிக்னிபிகண்டா ஏறல. நிப்டி 50 இருக்கட்டும், 100, 200, 500 எல்லாமே சின்ன ஏற்றம். மிட் கேப் 50, மிட் கேப் 100 சின்ன ஏற்றம் தான். ஒரு 6% மேல ஏறி இருக்கு. ஸ்மால் கேப் ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் அல்லது சின்ன இறக்கம். செக்டார்னு எடுத்துக்கிட்டோம்னா எந்த ஒரு குறிப்பிட்ட செக்டாரும் எக்ஸப்ட் ஃபார்மா மட்டும் 1% ஏறி இருக்கு, ஹெல்த் கேர். மற்றபடி எதுவுமே வந்து கணிசமான ஏற்றம் இல்லை, இறக்கமும் இல்லை. 2 செக்மெண்ட் மட்டும் இறங்கி இருக்கு, எஃப்எம்சிஜியும் மீடியாவும். சோ இன்னதுதான் டைரக்ஷன், இந்த திசையை நோக்கி நகர்கிறது அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கான ஒரு நகர்தலாக சந்தை இன்னைக்கு இருந்தது. பெரும்பாலும் ஒரு டயர்டா ஒரு ரிலாக்ஸ்டு மூடுக்கு சந்தை வந்திருக்கு இப்போதைக்கு. அன்லெஸ் அதர்வைஸ் எந்த ஒரு முக்கியமான ஏதாவது டேட்டா, இப்ப நாளைக்கு வந்து ஜிடிபி குறித்த அந்த புள்ளி விவரம் வர இருக்கிறது. அது வந்து சந்தையில ஒரு திசையை தீர்மானிக்க கூடியதாக இருக்கலாம், ஒரு பெரிய டீவியேஷன் இருந்தா. அல்லது எதிர்பார்த்த மாதிரி அந்த ஒரு 6.5%, 6.25% அப்படின்னு அந்த 6-7 அப்படி இருந்ததுன்னா, 7.25 இருந்ததுன்னா பெரிய டிஃபரன்ஸ் இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் பெரும்பாலும் வழக்கமான எதிர்பார்ப்பு போலதான் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம்ங்கிறதுனால சந்தை பெரும்பாலும் இந்த சைட்வேஸ்ல தான் நாளை கூட முடிப்பதற்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. இன்னைக்கு பாக்குறப்ப ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஒரு 4% வந்து அதிகமாய் தான் முடிவடைஞ்சிருக்கு. அந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடுச்சுங்களா சார்? ஐ திங்க் ஓரளவுக்கு தற்காலிகமாக அந்த பிரச்சனை வந்து ஒரு முடிவுக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். வங்கி வந்து அந்த பணத்தை முழுமையாக அரசுக்கு திருப்பி கொடுத்துட்டாங்க, அரசு துறைக்கு. அரசு வந்து இது சம்பந்தமா 4 பேரை கைது செய்திருப்பதாக சொல்லியிருக்காங்க. 2 பேர் வந்து அந்த வங்கியை சேர்ந்தவர்கள், 2 பேர் வந்து வெளியாட்கள், ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் நடத்திக்கிட்டு இருக்காங்க, இன்க்ளூடிங் ஒரு லேடின்னு சொல்லப்படுகிறது. சோ இது எல்லாமே அதற்கான நடவடிக்கை. இவங்க வந்து ஃபாரன்சிக் ஆடிட் ஆர்டர் பண்ணிட்டாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து அந்த வங்கியினுடைய ஒட்டுமொத்த ஒரு நெட்வொர்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிகர சொத்து மதிப்புங்கிறது 40,000 கோடிக்கு மேல. சோ 40,000 கோடிக்கு மேல இருக்க அந்த நிறுவனம் இப்ப அவங்களுக்கு வந்து இந்த ஒரு 500, 580 கோடிங்கிறது வந்து அவங்களுடைய ஒட்டுமொத்த நெட்வொர்க்ல வந்து கொஞ்சம் இன்சிக்னிபிகண்டான ஒரு தொகை. இதுல பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படிங்கிறதும். 2வது அவருடைய ஒரு நிகர லாபம், 4ஆம் காலாண்டு நிகர லாபம் என்ன இருக்கோ ஒரு 500 கோடி கிட்ட வர்றான்னு சொல்றாங்க. அது வந்து இது வைப் ஆஃப் ஆயிருக்கு. அப்படிங்கிறதுனால இதோடு நிற்குமானால் ஐடிஎஃப்சியை பொறுத்த வரைக்கும் அந்த தற்காலிகமாக இந்த பிரச்சனையினுடைய ஒரு தாக்கம் முடிவடைந்து விட்டது. இதற்கு மேல இண்டஸ்இண்ட் பேங்க் மாதிரி 2வது முறை மேலும் ஒரு பிரச்சனை வந்துச்சு. அந்த மாதிரி வந்ததுன்னா என்ன ஆகுங்கிறது நம்ம சொல்ல முடியாது. பட் தற்காலிகமாக ஐடிஎஃப்சியை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனை வந்து இவ்வளவுதான் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அதனுடைய தாக்கம் முழுமையாக தெரியுது. அதே மாதிரி எஸ் பேங்க்ல அந்த ஃபோரெக்ஸ் கார்டுல ஏதோ இஷ்யூ வந்துருக்குன்னு ஒரு செய்தி பார்த்தேன். இவ்வளவு பெரிய இஷ்யூவா சார்? அது அதுல வழக்கமான ஒரு இதுதானா சார்? அது வந்து இல்ல வழக்கமான விஷயம் இல்ல. பட் ஆனா அது ஒரு பெரிய மேட்டர்ல அது வந்து ஒரு சில கோடிகள் அதுல வந்து அந்த எஸ் பேங்க்ல வந்து அந்த பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. முழு விவரங்கள் வரட்டும், பார்க்கலாம். ஃபாரெக்ஸ் கார்டு அதுல வந்து தில்லுமுள்ளு நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை வந்து எஸ் பேங்கே தான், அவங்க தான் சொல்லியிருக்காங்க இது வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு. கஸ்டமர்ஸோட எண்ணிக்கைன்னு பார்த்தா கிட்டத்தட்ட 5000 பேர் மேல இந்த வாடிக்கையாளர்கள் இதனால பாதிக்கப்பட்டிருக்கலாம். பட் ஆனால் தொகைன்னு பார்க்கும் பொழுது ஒரு சில கோடிகள் அது வங்கி அதை சீர் செய்து விடுவார்கள் என்று நம்பலாம். ஏன்னா ஒரு 7 கோடி 8 கோடி இறுதியான நம்பர் வரல, பட் 7 கோடியிலிருந்து 8 கோடிக்குள் இருக்கலாம் இந்த டேட்டா பிரீச் அப்படின்னு சொல்றாங்க ஃபாரெக்ஸ் கார்டை பொறுத்தவரை.
ஸ்விக்கி ம். ஆல்ரெடி வீட்லலாம் டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. சில ரயில்வே ஸ்டேஷன்ஸ்ல டெலிவரி பண்றாங்க. ஆமா, இப்ப இந்த நம்பர் ஆஃப் ஸ்டேஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போறதா தகவல் வந்து வெளியே இருக்கு. ஆமா. ஏற்கனவே ஐஆர்சிடிசி அவங்களும் அதை பண்றாங்க. இப்ப ஸ்விக்கியும் பண்றாங்க. ம். இப்ப இதனால ஐஆர்சிடிசி அடி வாங்க ஏதாவது வாய்ப்பு இருக்குங்களா சார்? சோ ஐஆர்சிடிசி அடி வாங்குமா, ஸ்விக்கி இது பெட்டர் ஆகுமா அப்படிங்கிற கேள்வி வரும் பொழுது முதல்ல 2 விஷயம். ஒண்ணு வந்து 70 ஸ்டேஷன்ல ஏற்கனவே அவங்க வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து நல்ல growth இருக்குன்னு சொல்றாங்க. இதுல வந்து 100% வளர்ச்சி இருக்குதுன்னு வேற சொல்லியிருக்காங்க. இந்த இந்த உண்மைதான் சார். ஏன்னா ஸ்டேஷன் எல்லாம் சாப்பிடவே முடியாது. அதுக்கு தனியா பல்லு நீங்களாவது சாப்பிடலாம், எங்களால சாப்பிட முடியாது. இன்னும் வயசாயிருச்சுன்னா பல்லு சப்பாத்தியை சாப்பிடுறதுக்குள்ள. அதனால பட் ஆனா அதை வந்து 152 ஸ்டேஷன்ஸுக்கு இன்க்ரீஸ் பண்றதா போட்டிருக்காங்க. அப்ப அந்த நிறுவனத்தை பொறுத்தவரை இது ஒரு நல்ல விஷயம். வாடிக்கையாளர்களுக்கும் வந்து இதுல இருந்து தப்பிக்கலாம். ஏன்னா அது ஒரு விஷயம். ஆனால் இதை வந்து ஐஆர்சிடிசியின் துணையோடு தான், இன் கொலாபரேஷன் வித் ஐஆர்சிடிசி ஃபுட் ஆன் ட்ரெயின் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால ஐஆர்சிடிசிக்கு இதுல வந்து பங்களிப்பு இருக்கும் அல்லது பார்ட்னர்ஷிப்ங்கிறதுனால அதுக்குள்ள பெனிஃபிட் நிச்சயம் இருக்கதான் செய்யும் நம்பலாம். அதனால பெரிய அளவுல இது வந்து பாதிப்பு வரும்னு சொல்லல. இன்ஃபேக்ட் ரயில்வே சாப்பாட்டுக்கு பயந்து வீட்டு சாப்பாடு எடுத்துக்கிட்டு போறவங்க இனிமே வந்து ஸ்விக்கியில ஆர்டர் பண்ணிக்கலாம்னு ஒருவேளை தைரியமா போகலாம். அதனால வந்து ஐஆர்சிடிசிக்கும் மறைமுகமா ஒரு ஆதாயம் தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். திருநெல்வேலி அது போட்டிருக்க லிஸ்ட் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. மேஜர் ஜங்ஷன்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க, பார்க்கலாம். ஓகே சார். என்னதான் ஐஆர்சிடில சாப்பிட்டாலும் சரி, ஸ்விக்கில சாப்பிட்டாலும் சரி, நம்ம அந்த புளிசோறு கட்டிட்டு போய் எடுத்த நினைவுகள் என்னைக்குமே மாறாது. நிச்சயமா அது மாதிரி வராது. அடுத்து எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு மிகப்பெரிய ஐபிஓன்னு பாக்குறப்ப அது என்எஸ்சி ஐபிஓ தான். ஆமா. ஒர்க்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. எப்ப சார் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது? எவ்வளவு சார் பிரைஸ் எல்லாம் இருக்கலாம்? நிச்சயம் ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்கு. என்எஸ்சி வந்து ஆர்எஃப்பி ஃப்ளோட் பண்ணிருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்ஸ், அதாவது மர்ச்சன்ட் பேங்கர்ஸ் சொல்லுவோம். அந்த மாதிரி அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்ஸ், லா ஃபர்ம்ஸ். ஏன்னா அந்த ஒரு ஐபிஓ ஒரு நிறுவனம் வரப்போகுதுன்னா அதுல பலருடைய பங்களிப்பு இருக்கும். ரிஜிஸ்ட்ரார் அண்ட் ஷேர் டிரான்ஸ்ஃபர் ஏஜென்ட், அதே மாதிரி டிபி, வங்கிகள், இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்னு சொல்லி பங்கு வெளியீட்டை முழுவதும் கொண்டு வருவதற்கு உதவி செய்வார்கள். இவர்கள்ட்ட இருந்து ரிக்வெஸ்ட் ஃபார் ப்ரொபோசல்னு சொல்லக்கூடிய ஆர்எஃப்பி இதை வந்து அவர்கள் கேட்டிருப்பதாக தகவல் வந்திருக்கு. பல பேரிடம் இருந்து வரும். அவங்கள்ட்ட இருந்து அவங்கள இன்டர்வியூ பண்ணி அல்லது அவர்களிடம் வந்து அதை ஃபில்டர் பண்ணி இவங்களுக்கு யார் சூட்டபிளோ அவங்கள வந்து அவங்க அப்பாயின்ட் பண்ணுவாங்க மர்ச்சன்ட் பேங்கரா, வங்கியாக. அதே மாதிரி லா ஃபர்ம், மிகப்பெரிய லா ஃபர்ம்ஸ் எல்லாம் இது வந்து ஒரு பிரஸ்டீஜியஸான ஒரு ப்ராஜெக்ட். அவர்களுக்கு இதுல பணம் சம்பாதிப்பது நிச்சயம் இருக்கும், இல்லாமல் இருக்காது. அதை தாண்டி ஒரு பிரஸ்டீஜியஸான ப்ராஜெக்ட்ங்கிறதுனால அவங்களும் இதுல வந்து ஈடுபடுவதற்கு வருவார்கள். அதுவுமே சம்பந்தமாகவும் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் அண்ட் லா ஃபர்ம்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த ஆர்எஃப்பி வந்த பிறகு இதை ஃபில்டர் பண்ணி அதுல செலக்ட் பண்ணி அவர்களிடம் இந்த பொறுப்பு ஒப்படைக்கப்படும். பிறகு அவர்கள் அதை வந்து பார்த்துக் கொள்வார்கள். அதுக்கான ப்ரொசீஜர்ஸ், ப்ராஸ்பெக்டஸ் ரெடி பண்றது, ஃபைல் பண்றது செபியிடம், அப்புறம் என்ன விலைன்னு நிர்ணயம் பண்றது, என்எஸ்சியோடு கலந்து ஆலோசித்து ரோட் ஷோஸ் நடத்துறது, இப்படி பல விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் லாங் ஜேர்னி. பட் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர துவங்கி இருக்கிறது அப்படிங்கிறது தெரிகிறது. செபி சில்ட்ரன் ஸ்கீம், ரிட்டையர்மெண்ட் ஸ்கீம் இதெல்லாம் டிஸ்கண்டினியூ போறதா தகவல். உண்மைதானா சார் இந்த தகவல்? இன்கேஸ் இதுல வந்து ஆல்ரெடி போட்டுட்டு இருக்கவங்க, இந்த ஸ்கீம் இருக்கிறவங்க, அவங்களோட நிலைமை எல்லாம் என்ன ஆகும்? செபி என்ன வந்து இப்ப அவங்க சொல்லியிருக்காங்கன்னா வந்து இந்த சொல்யூஷன் ஓரியன்டட் ஸ்கீம்ஸ்னு இருக்கு. உங்களுக்கான ஒரு தீர்வை நோக்கி நகர்வது. என்னுடைய குழந்தையினுடைய படிப்பு, குழந்தை வளர்ந்த பிறகு குழந்தைக்காக இந்த பணம் வேணும், எனக்கு நான் ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு இந்த பணம் வேணும் அப்படின்னு ஒரு தீர்வு, அதை நோக்கி போறது. சோ இப்ப இதுல என்ன ஸ்டாண்டுன்னா, ரொம்ப நாட்களாக அல்டிமேட்டா வந்து என்னவா இருக்கட்டும், சில்ட்ரன்ஸா இருக்கட்டும், ரிட்டையர்மெண்டா இருக்கட்டும், அல்லது நம்ம எந்த சேமிப்பா இருந்தாலும் அந்த சேமிப்பு பல்கி பெருக வேண்டும். அது ஒரு இலக்கு, இவ்வளவு அமௌண்ட் வேணும், அதை நோக்கி போறது தானே. இதுல வந்து சில்ட்ரன்ஸ்னு சொல்லிட்டு இப்ப ரிட்டையர்மெண்ட்னு சொல்றப்ப ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குமா? பெரிய அளவுல வித்தியாசம். ஏன்னா ரெண்டுமே நீண்ட கால அடிப்படையில செய்யக்கூடிய முதலீடுகள். அப்படிங்கும் பொழுது இது வந்து ஒரு மிஸ்லீடிங்கா, சில்ட்ரன்ங்கிற வார்த்தையை வச்சு இமோஷனலா வந்து நம்ம வந்து இந்த இன்சூரன்ஸ் பாலிசி போடுறாங்க அந்த மாதிரி, அப்படியா அப்படிங்கிற கேள்விகள் நீண்ட காலமாக இருந்தது. அதனுடைய தொடர்ச்சி தான் நான் பாக்குறேன். சோ இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, இது ரெண்டையும் டிஸ்கண்டினியூ பண்றாங்க. இந்த மாதிரி சொல்யூஷன் ஓரியன்டட் ஃபண்ட், இந்த சில்ட்ரன் ரிட்டையர்மெண்ட் ஏற்கனவே போட்டவர்கள் அது அப்படியே அதை வச்சுக்கலாம், புதிதாக போட முடியாது. இனிமேல் இந்த ஸ்கீம் இருக்காது. இதை வந்து இதே மாதிரியான சிமிலர் ப்ரொஃபைல் உள்ள வேறு சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட, அதே நிறுவனம் நடத்தக்கூடிய இதே மாதிரியான அசெட் அலோகேஷன் உள்ள மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட அந்த ஸ்கீம்ஸோட இதை மர்ஜ் பண்ண சொல்லியிருக்காங்க, சேர்த்துற சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு டைம் எல்லாம் கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ இப்ப கிட்டத்தட்ட 15 ஸ்கீம்ஸ் சில்ட்ரன் ஃபண்ட் கேட்டகரியில் இருக்கு. ரிட்டையர்மெண்ட்ல 29 ஸ்கீம் இருக்கு. இந்த ஒரு 34 ஸ்கீம்ஸை வந்து இது மாதிரியான ஒரு இதுல வந்து இணைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். புது இஷ்யூஸ் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இது வந்து ஒரு மறைமுகமாக ஒரு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அல்லது சில்ட்ரன் சொல்லும் பொழுது அது ஒரு முதலீடு செய்வர்களை ஊக்குவித்தது. ஆனால் அதை தாண்டி பெரிய பலன் இல்லை. இந்த ஸ்கீம்ஸ் தான் வந்து மற்ற ஸ்கீம்ஸோட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுச்சுனோ அல்லது ரொம்ப பாதுகாப்பா இருந்ததுனோ அல்லது இழப்பே இல்லைனோ சொல்ல முடியாது. அப்படி இருக்கும் பொழுது அந்த முதலீட்டினுடைய உண்மையான கேரக்டரை ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி அது ஒரு டைவர்சிஃபைட் ஃபண்டா, எல்லா துறைகளிலும் முதலீடு செய்யக்கூடியதா, இல்ல ஒரு துறை சார்ந்து முதலீடு செய்யக்கூடியதா, அல்லது டைனமிக் அசெட் அலோகேஷனா,
அப்படி இருக்கிறதுதான் கரெக்டா இருக்கும். சில்ட்ரன்ஸ்னு சொல்லிட்டு அதுல முழுக்க பங்கு சந்தை சார்ந்ததா போட்டிருந்தாங்கன்னா நஷ்டம் வந்தா என்ன ஆகுது, அல்லது முழுக்க முழுக்க கடன் பத்திரங்களை போட்டு வங்கி டெபாசிட் கூட வருமானம் வரலைன்னா என்ன பண்றது, இப்படி பல சிக்கல்கள் இருக்கு. அப்படி இல்லாமல் அதனுடைய முழுமையான ஒரு குணாதிசயத்தை தெரிவிக்கக்கூடிய வகையில உள்ள ஸ்கீம்ஸ்ல போட்டுட்டு நீங்க அதுல நீங்க அதை சில்ட்ரனுக்காக பிளான் பண்ணுங்க, ஓய்வு காலத்துக்கு பிளான் பண்ணுங்க, எனக்கு ஹை ரிஸ்க் வேண்டாம்னா லோ ரிஸ்க் போங்க, லோ ரிஸ்க் வேண்டாம்னா மாடரேட் ரிஸ்க்கு போங்க அப்படின்னு சொல்றது ஒரு சரியான தீர்வாகத்தான் நான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த சில்ட்ரன்ஸ் நீங்க காப்பீட்டுலயே பார்த்திருப்பீங்க, குழந்தைக்கான காப்பீடுன்னு நம்ம நினைப்போம். காப்பீடுங்கிறது எனக்கு தான் எடுக்கணும், ஒரு குடும்பத்தினுடைய ஏர்னிங் மெம்பர் பேர்ல தான் காப்பீடு எடுக்கணும். ஏன்னா அப்பதான் அவர் இல்லைன்னா அந்த குடும்பத்தை பாத்துக்கிறதுக்கு அந்த பணம் உதவியா இருக்கும், காப்பீட்டின் மூலம் வரக்கூடிய பணம். இதுல எப்படி சில்ட்ரன்ஸ் இது ஒரு இமோஷனல் அப்பீல் அப்படிங்கிற அடிப்படையில தான் இருக்கக்கூடியது. இதனுடைய தொடர்ச்சியா இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும். ஐஆர்டிஏயுமே இந்த கமிஷன் பல கோடிகள் ஒவ்வொரு ஆண்டும் கொடுக்கப்படுகிறது மிகப்பெரிய அளவுல. இதை சீரமைக்கப்பட வேண்டும், சரி செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்க ஒரு பங்கு தரகரிடம் பங்கு வாங்கினீங்க வித்தீங்கன்னா 1/4%, 0.5% வாங்கும் போதோ விற்கும் போதோ கொடுக்க போறீங்க, இல்லைன்னா ஒன்னும் கொடுக்க போறது இல்ல. இன்னும் அதை தாண்டி அந்த ஆன்லைன் இதுல எல்லாம் 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகே, இதே மியூச்சுவல் ஃபண்டா இருந்தா 0.5%, 3/4%, இல்ல ரொம்ப போனா 1% கொடுக்க போறீங்க. வேற இந்த காப்பீட்டுல கொடுக்கக்கூடிய கமிஷன் எவ்வளவு அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. இன்ஃபேக்ட் பிரீமியமாக வசூலிக்கக்கூடிய தொகையில் பெரும் கணிசமான பகுதி இந்த கமிஷனுக்கும் அல்லது அந்த ப்ரொமோஷனுக்கும் அந்த ப்ராடக்ட் விற்கிறதுக்கும் செலவு செய்யப்படுகிறது. அதை தாண்டி அவர்கள் லாபம் ஈட்டி போனஸோ அந்த ரிட்டர்னோ கொடுக்கறதுங்கிறது கஷ்டம். காப்பீடை கவர் பண்றது கூட ஒரு கட்டத்துல கஷ்டமாயிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வர ஆரம்பித்திருப்பதன் விளைவுதான் இது. காப்பீடு அண்டர் பெனிட்ரேட்டடா இருக்கு. அவங்கள டீலர்ஸ் ஏஜென்ட்ஸ் என்கரேஜ் பண்ணணும், அதுல எல்லாம் எந்த விதமான மறுப்பும் கிடையாது. பட் ஆனால் அதுக்கு ஒரு லிமிட், ப்ராப்பரான ஒரு லிமிட் இருக்கணும், அதுக்கான ஒரு வரையறை இருக்கணும் அப்படிங்கறத உணர ஆரம்பித்திருக்கிறார்கள் அப்படிங்கறதையும் நம்ம இங்க ஞாபகத்தை வச்சுக்கணும். கமாடிட்டி எப்படி சார் இருக்கு? தங்கம், வெள்ளி, க்ரூட் ஆயில் ஒரு நாள் ஏற்றம் ஒரு நாள் இறக்கம். நேற்று ஏறினா இன்னைக்கு இறங்குது. இன்னைக்கு தங்கம் 1% இறங்கி இருக்கு, வெள்ளி 3% இறங்கி இருக்கு, ஈவன் காப்பர் கூட ஜிங்க் கூட ஸ்லைட்டா இறங்கி இருக்கு, க்ரூட் ஆயில் 2% இறங்கி இருக்கு. சர்வதேச சந்தையை $65 கீழே வந்திருக்கு, சில்வர் $87 அந்த மாதிரி. பட் ஆனா ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். இந்த ஒரு டயத்துல எல்லாமே சுமூகமா இருக்க மாதிரி இருந்தாலும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பிரச்சனை இன்னும் முழுசா தீரவில்லை. அவர்கள் அமெரிக்கா தொடர்ந்து வான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஈரான் தொடர்ந்து தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம். சோ இந்த ஒரு டென்ஷன்ல நமக்கு இந்தியா இறக்குமதி செய்யக்கூடிய எண்ணெயில் பெரும் பகுதி பெர்ஷியன் கல்ஃபுக்கு, கல்ஃப் ஆஃப் ஒமானுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ், அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ்ங்கிற அது வழியா தான் வருது. சோ அது ஈரானுக்கு கீழே இருக்கக்கூடியது. சோ அதுல நமக்கு பெரிய ரிஸ்க் இருக்கு. அதனால நாளைக்கு ஒருவேளை ஒரு பிரச்சனை அதிகரித்து எஸ்கலேட் ஆகி வார் அந்த மாதிரி லெவலுக்கு தாக்குதல் அப்படிங்கிற அளவுக்கு போனால் நமக்கு அது பிரச்சனை ஏற்படுத்தும்ங்கிறதுனால இந்தியா தன்னை தயார்படுத்திக் கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏன்னா இன்னொரு பக்கம் ரஷ்யன் ஆயில வேற இம்போர்ட்டை குறைச்சிருக்கதாகவும் செய்திகள் வந்திருக்கதை பார்த்திருப்பீங்க. அப்ப நமக்கு பெரும்பகுதி இப்ப அந்த சோர்ஸ்ல வரும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய கட்டத்துல இருக்கும். அதனால இப்ப இன்னைக்கு ஒரு நாள் இறங்கி இருக்கு அப்படின்னு நம்ம நிம்மதியா இருக்க முடியாது. தொடர்ந்து நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு சூழல்ல தான் இருக்கும். கரன்சி எப்படி சார் இருக்கு? பெரிய மூவ்மெண்ட் இல்ல. டாலர் தேசிய பங்கு சந்தையினுடைய முன்பேற வணிகத்துல 91 ரூபாய்க்கு மேலதான் இன்னும் இருக்கு. 91 ரூபாய் 6 பைசா. ஆனால் 3 பைசா தான் இறங்கி இருக்கு. பிரிட்டிஷ் பவுண்ட் 16 பைசா அதிகரிச்சிருக்கு. 123 ரூபாய் 29 பைசா மார்ச் மாத ஒப்பந்தம். அதே மாதிரி யூரோ மார்ச் மாத கான்ட்ராக்ட் பாத்தீங்கன்னா 23 பைசா அதிகரிச்சிருக்கு. 107 ரூபாய் 71 பைசா. ஜாப்பனீஸ் எண்ணுமே இன்னைக்கு 1 ரூபாய் அதிகரிச்சிருக்கு. 58 ரூபாய் 52 பைசா அப்படின்னு அதிகரிச்சிருக்கு. டாலர் மட்டும் தான் ஸ்லைட்டா வீக்கன் ஆயிருக்கு. மத்த கரன்சி எல்லாமே இன்னைக்கு ரூபாய்க்கு நிகராக ஏறி இருக்கு. இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல பெரிய இதுல, பட் ஜாப்பனீஸ் மார்க்கெட் தொடர்ந்து ஏறிக்கிட்டு இருக்குங்கிறதையும் நாங்க சொல்ல வரோம். ஏதாவது சிறப்பு செய்தி இருக்கா சார்? ஐடி சம்பந்தமாக, அந்த துறை சம்பந்தமாக ஒரே ஒரு சிறப்பு செய்தி. தொடர்ந்து நம்ம ஐடி துறையை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். சிறப்பாக செயல்படும் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இல்ல மோசமாக இருக்கும். ஏன்னா அந்த ஏஐ சார்ந்ததெல்லாம் சிறப்பாக இருக்கும், அது இல்லாததெல்லாம் மோசமா போகும். இதுல ஒரு தலைமை பொறுப்பு அப்படின்னு இருக்கக்கூடிய அளவு மிக முக்கியமான ஒரு பங்கு என்விடியா. இந்த என்விடியா தன்னுடைய முடிவுகளை நேற்று அந்த ஏர்னிங்ஸ், அவங்க நிதி சார்ந்த அந்த முடிவுகளை நேற்று வெளியிட்டார்கள். அவர்கள் என்ன வரும்னு பொதுவாக சந்தையில் எதிர்பார்ப்பு இருந்ததோ அந்த எதிர்பார்ப்பை பீட் பண்ணி அதை விட அதிகமாகத்தான் அவர்களுடைய நிதி செயல்பாடுகள் லாபம் இருந்தது அப்படிங்கிறத பாக்குறோம். பட் இந்த மாதிரியான ஒரு செய்தி வந்த பிறகும் கூட, அவர்கள் எதிர்பார்த்ததுக்கு மேல நல்ல ரிசல்ட் கொடுத்த பிறகும் கூட அந்த பங்கினுடைய விலையில் பெரிய மாற்றம் இல்லை. பெரும்பாலும் பக்கவாட்டு நகர்தல்ல தான் நேற்று இருந்தது அப்படிங்கிறத பாக்குறோம். இங்கதான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நம்ம நல்லா தானே ரிசல்ட் ஏன் ஏறல, அல்லது மோசமா சொல்றாங்க ஆனா பெருசா இறங்கலையே அப்படிங்கும் பொழுது இது ஒரு பேசிக்கா ஒரு கான்செப்ட நான் சொல்லி முடிக்கிறேன். லா ஆஃப் டிமினிஷிங் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்றது. லா ஆஃப் டிமினிஷிங் சர்ப்ரைஸ் அப்படின்னா என்னன்னா, நம்ம சாதாரணமா ஒரு நிகழ்வு நடப்பதற்கு முன்பு இப்படி நடக்கும் நம்ம எதிர்பார்ப்போம். ஆனால் அதை மாறி அதற்கு நேர்மாறாக மிகப்பெரிய அளவுல ஒரு விஷயம் நடக்கும். அதை எதிர்பார்க்காம இருக்கும் பொழுது நம்முடைய ரியாக்ஷனும் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் தொடர்ந்து எதிர்பாராததே எது நடந்து கொண்டிருக்கும் பொழுது அப்ப அது சாதாரணமாயிடும்.
இந்த புலி வருது கதையா அந்த மாதிரி எப்ப பார்த்தாலுமே இது இப்படித்தான். அவங்க ஒண்ணு பொண்ணுன்னு சொன்னா 2 வரும், 2ன்னு சொன்னா 4 வரும், இவங்க ரிசல்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சா அது 8 ஆனால் கூட சந்தை அதற்கான ரியாக்ஷனை பெருசா இருக்காது. இந்த லா ஆஃப் டிமினிஷிங் சர்ப்ரைஸ்ங்கிறது வந்து ஒவ்வொரு முறையும் முதலீட்டாளர் சார் போனஸ் டிக்ளேர் பண்ணா பங்கு ஏறலையா, ஸ்டாக் ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, டிவிடெண்ட் இவ்வளவு டிக்ளேர் பண்ணிருக்காங்க, ஸ்டாக் பிரைஸ் ஏறலையே அப்படிங்கும் பொழுது இந்த லா ஆஃப் டிமினிஷிங் சர்ப்ரைஸ் அப்படிங்கறத நினைவுல வச்சுக்கணும். நிச்சயம் சார். சார் இன்னைக்கு வந்து ஏகப்பட்ட தகவல்களுக்கு வந்து கொடுத்துருக்கீங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றி. குலு குலுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். உங்கள் சத்யா.